உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எம்ஜிஆர் சொன்னோன்னே எம்ஜிஆர் ஜெயிச்சதுமே எங்களுக்கு 100 கிலோ அரிசி கொடுத்தாரு. எம்ஜிஆர் வந்து ஒரு கடவுளுங்க. ஒரு கடவுளை பற்றி யார் என்ன சொல்ல முடியும்? மீனவர்களுக்கு நெருங்கிய நண்பர். எம்ஜிஆர் இருந்தால் இப்போ நம்ம இந்த அவலங்கள்லாம் இருக்காது. எங்கள் ஊர் நல்லது செஞ்சுருக்காரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எம்ஜிஆர் தான். மக்களுக்காக எல்லாம் நிறைய சேவை செஞ்சுருக்காரு. மக்களுக்கு குழந்தைங்களுக்கு சத்துணவு செஞ்சுருக்காரு. எங்களுக்கு வீடு இல்லாமல் வீடு கொடுப்பாங்க. குழந்தை தூக்கின்னு போன உடனே ஒரு சின்ன கவுன், என் குழந்தைக்கு ஏற்ற வடிவில் ஒரு கவுனை கொடுத்து என்னை பாராட்டினார். எம்ஜிஆர் சொன்னது என்ன ஞாபகம் வருதுன்னா, எங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்கள் ஊர் நல்லது செஞ்சுருக்காரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எம்ஜிஆர் தான். எனக்கு அவர் நல்லா பண்ணியிருக்காரு. சத்துணவு இதெல்லாம் நல்லா பண்ணிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மா நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு எம்ஜிஆர்னு சொன்னோடனே பொன்மனச்செம்மல் கிருபானந்த வாரியார் கொடுத்த பட்டம் அது. கிருபானந்த வாரியாரே மகிழ்ந்த ஒரு பொன்மனச்செம்மல்னு பட்டம் கொடுக்குறாருன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு நல்ல தங்கமான குணம் உள்ளவராக இருக்கணும். எம்ஜிஆர் சொன்னோன்னே எம்ஜிஆர் ஜெயிச்சதுமே எங்களுக்கு 100 கிலோ அரிசி கொடுத்தாரு. ஜெயிச்சு வந்ததுமே பெரிய மூட்டையில் பிசை ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே அரிசி கொடுத்தாரு. நல்ல மனுஷன், எங்களுக்கு பிடிச்ச ஒரு அவர். எம்ஜிஆர் ரொம்ப நல்ல நடிகர். மக்களுக்குன்னே உயிரை விடுறவர். மக்களுக்காக எல்லாம் நிறைய சேவை செஞ்சுருக்காரு. மக்களுக்கு குழந்தைங்களுக்கு சத்துணவு செஞ்சுருக்காரு. எம்ஜிஆர் வந்து ஒரு கடவுளுங்க. ஒரு கடவுளை பற்றி யார் என்ன சொல்ல முடியும்? கடவுள்னா நமக்கு அறிவுரை, கடவுள் வழி நடக்கிறவங்க, அவங்க தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர்னா கடவுள். நான் எம்ஜிஆரை கும்பிட்டு தான் மற்ற கடவுளை கும்பிடுவேன். எம்ஜிஆர்னு சொன்னால் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வழியில் ஜனங்களுக்கு அவர் சொல்லி வச்சார். அதாவது தீமைகளை செய்யக்கூடாது, குற்றம் செய்யக்கூடாது, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதுன்னு சொன்னார். என்ன ஞாபகம்னா அவர் நடிப்பு, அவர் செஞ்ச நன்மை, அரசாங்கத்தில் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாரோ அது செய்வார். போனது சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட்டீங்களா, ஏழைங்களை கேட்பார். ஏழைங்களுக்குன்னு பிறந்தவர். அவர் பாட்டு இன்னும் அவர் பாடின பாட்டுங்க, அவர் பாடலைனாலும் பின்னால் பாடினாலும் அவர் நடித்த நடிப்புக்கு இன்னமும் மரியாதை இருக்குது. அந்த பாட்டை பார்த்து எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்காங்க. மீனவர்களுக்கு நெருங்கிய நண்பர். அவரை பார்க்கறதுக்கு ராமாபுரம் தோட்டத்துக்கு போன உடனே அவரோட செக்ரட்டரி கேட்குற முதல் கேள்வியை, வயிற்றுக்கு ஆகாரம் போட்டிங்களா, சைவமா அசைவமா அப்படின்னு கேட்டு, சைவம்னா இந்த பக்கம் போங்க, அசைவம்னா அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. வயிற்றில் ஆகாரம் உங்களுக்காக தலைவர் காத்துட்டு இருப்பாருன்னா சொல்லுவார், தவிர அது உட்காந்துருப்பார் அவர். எம்ஜிஆர் வந்து குறுகிய காலத்தில் ஒரு நடிகராக இருந்து மிகப்பெரிய வெற்றியை கண்டவர் எம்ஜிஆர். அதே மாதிரி நலத்திட்டங்கள்னு வரும்போது அடிப்படை தேவைகளில் எதுலேயுமே கையை வைக்கல அவர். இப்போ எம்ஜிஆர் இல்லாத எப்படி இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆள் இப்போ கிடைப்பாங்களா இல்லையான்ற கிடைக்கல. இது வரைக்கும் வரல. எம்ஜிஆர் இருந்தால் இப்போ நம்ம இந்த அவலங்கள்லாம் இருக்காது. ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆன்மீகம் அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவார். எம்ஜிஆர் இல்லாத கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அவரை நினச்சி நம்ம ஓட்டு போட்டுனே இருக்க வேண்டாம். தலைவருக்காக என்றைக்குமே கஷ்டமாக இருக்குது. இவங்க வந்து ஒன்றும் செய்ய மாட்டுறாங்க. எது கேட்டாலும் நிறைவேற்ற மாட்டுறாங்க. நம்ம அதை கேட்டாலும் நிறைவேற்றுவார். நமக்கு இது கஷ்டமாக இருக்குன்னா உடனே எல்லாம் செய்வார். அந்த காலத்தில் 5 லிட்டர் பாமாயில் 2 லிட்டர் பாமாயில் கேன கொடுத்தாரு. இவங்க 1 கிலோ கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கவலையாக இருக்குங்க. நான் அவரை நினைக்காத நாளே கிடையாதுங்க. மனித ரூபத்தில் வந்த கடவுள். இல்லாதே எல்லாம் நம்ம வீட்டில் ஒரு ஆள் இல்லைன்னாக்கா வருத்தப்படுறோம்ல, அதேமாரி தான் நம்மளும் வருத்தப்படுவோம் இல்லைன்ற மாதிரி. அதேமாரி அவங்களும், அந்த அம்மாவும் அப்படி தான். எனக்கு எல்லாரும் இருந்திருக்கோம். சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஏழைங்களுக்கு வீடு இல்லாமல் வீடு கொடுப்பாங்க. ரோட்டில் எத்தனை பேர் வீடு இல்லாமல் அவசரப்படுறாங்க. அவங்களாம் வீடெல்லாம் கொடுப்பாரு. அடுத்த எம்ஜிஆர் ஆட்சி தரப்போன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. அதை பற்றி அது நம்ம சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா மனசு வச்சா எல்லாமே நடக்கும். இப்போ என்ன மாதிரி காலம் பூரா அது அவர் நினைக்கிற மாதிரி நினைக்கிறோம். கட்சி புதுசாக வந்தால் நல்லது செய்யலான்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம். அது நம்ம கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி யாரும் வர முடியாது.
அந்த மாதிரி யாரும் வர முடியாது. அந்த மாதிரி அவரை மாதிரி இன்னொரு பிறவின்றது கிடையாது. அவர் மட்டும்தான். அவரை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே எந்த அதிகாரமும் கிடையாது. அவரை மாதிரி யாரும் வரமாட்டாங்க. இன்னும் வரத்துக்கும் ஆள் கிடையாது. எல்லாம் நடிகர் விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி வருவாருன்னு சொல்கிறாங்க. அவரை மாதிரி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி காமராஜர் ஆட்சின்னுவாங்க. காமராஜர் ஆட்சி யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஊழலற்ற ஆட்சி. எம்ஜிஆர்னா அவரை வச்சு பணம் சம்பாதிக்கணும், இது பண்ணணும்னு ஒரு வராங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க, எல்லாருமே அப்படி கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன்னா எம்ஜிஆர் வந்து கொடுத்துருவாருன்றதுக்காக இல்லை. எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களால கொடுக்க முடியும். ஆனால் வழியில் தடை இருக்குது நிறையா. இப்போ எம்ஜிஆர் நேரில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவேன், நான் காலில் விழுந்துருவேன். இந்த ஜென்மத்தில் நான் பண்ண ஒரு புண்ணியமாக நான் நினைப்பேன். எம்ஜிஆர் நேரில் பார்த்தா ஏன் தலைவா இவ்வளோ சீக்கிரம் போயிட்டீங்க, கொஞ்சம் கூட எங்கள் கூட இன்னொரு கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுவேன். அவர்கிட்ட கேட்பேன். இப்போது திடீர்னு வந்தாங்கன்னா எல்லாருமே தான் போனவங்களாம் வந்தாங்கன்னா சந்தோஷம் போடுவோம். அதேமாரி அவர் வந்தாலும் சந்தோஷம் போடுவோம். என்ன சொல்லுவேன், நீங்கள் நல்லா தீர்க்க ஆயுசா நல்லா இருக்கணும், ஜனத்துங்களுக்கு எல்லாம் செய்யணும், தொண்டு செய்யணும், நீங்கள் ஆயுசாக இருக்கணும், சீக்கிரம் போயிட்டீங்களே எல்லாரும் விட்டுட்டு அப்படின்னு அவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லுவேன். ஒரு கடவுளை பார்த்து நேரடியாக பார்த்து என்ன கேட்குறது, பேச்சு வராது. தெய்வமே நீ தான் எல்லாம் அருளணும் அப்படின்னு ஒரே வார்த்தை தான். ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. 38 வருஷம் ஓடி போயிடுச்சு ஐயா. எவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு நாளும் அவர் நினச்சா அழதாயா வரும். மக்களுக்காவது சேவை செஞ்சவனை மறக்க முடியுமா? அவர் ஒரு நடிகர், அவரால் ஆட்சி நடத்த முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. நல்லா ஆட்சி நடத்தி நல்லா மாதிரியாக 3 வாட்டி ஜெயிச்சுட்டு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட அவர் அங்கேருந்து அமெரிக்காலேருந்து இங்கே ஜெயிச்சவர். எம்ஜிஆர் இறந்த செய்தி ஃபஸ்ட்டு கேட்டு அப்போ நான் ஸ்கூல் டைமு. ஸ்கூல் ஆக்சுவலி ஸ்கூல் லீவ் விட்டாங்க. லீவ் விட்டு உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஃபீல், ஒரு அந்த அழுகை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போன்னா ஒரு 9 இயர்ஸ் இருக்கும், 9 வயசு இருக்கும். அது நாங்கள் அதாவது பொய் சொல்லக்கூடாது. ஒரு வாரமாக நாங்கள் சரியாக சோறு தண்ணி சாப்பிடலங்க, இறங்கலை. நம்ம குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபர் இறந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங். நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்த மாதிரி இருந்தது. மனசு கஷ்டமாக இருந்தது. சரி என்னடா இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சவர் இல்லையே, எல்லாமே கஷ்டப்பட்டோம், அழுதோம். அதே மாதிரி அம்மா இறந்த பிறகும் அழுதோம். ஐயோ அன்றைக்கி தான் எனக்கு பையன் பிறந்தான். ஏன் சொல்கிறீங்க அந்த அந்த நிலைமையை? என் பையன் அன்றைக்கி தான் பிறந்தான். அதனால் அவரை பார்க்க முடியாது இருந்தேன். கோஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நான். எப்படியோ நாங்கள் சருவல் மாடி அதில் ஏறி போய் லாஸ்ட் டைம் எடுத்து உள்ளே வைக்கிறாங்க, போய் பார்த்தேன். உள்ளே ஒரே அழகாக பார்க்க முடியாது. அன்றைக்கி தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எந்த நிலைமையில் இருந்திருப்போம். அதனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைப்பா. விடிகாலில் ஒரு 5 மணி இருக்கும். கண்ணா எம்ஜிஆர் செத்துட்டாரான்னு எங்கள் அம்மா அழுதாங்க. இது வந்து 100க்கு 100 உண்மை. நான் யாருக்காகவும் சொல்ல. இன்றைக்கி எங்கள் அம்மாவை நினச்சா கண்ணீர் வருது. எங்கள் அம்மா கண்ணீர் விட்டு அழுதாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுதான் சொல்கிறேனே, அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது பரங்கி மலைக்கே நான் அங்கே போனவேன்றது. அந்த இதில் நான் கார்மெண்ட்ஸ் லைனில் வேலை செய்கிறேன். அப்போ போய் நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்தேன். தமிழ்நாடு அதிர்ந்து போச்சு. அப்போ நான் திருவள்ளிக்கல்லில் இருந்தேன். ஒரு பைகராஸ் ரோட்டில் போயிட்டு டீ கேட்குறேன். பாலில் வெள்ளை போகிற வரைக்கும் தண்ணி ஊற்றுறான்றான். பாலில் எந்த காலத்தில் வெள்ளை போகும்? எவ்வளோ தண்ணி ஊற்றுனா அப்படியே தான் இருக்கும், வெள்ளை கலரில் தான் இருக்கும். அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிச்ச படம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லா படமும் பிடிக்கும். பிடிச்ச படம் எம்ஜிஆர் படம், எல்லா படமும் பார்ப்போம். பிடிச்ச படம்ன்றது இல்லை, எல்லா படமே பார்ப்போம். எம்ஜிஆர் படம் எல்லா படமும் பார்ப்போம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எங்கள் வீட்டு பிள்ளை பார்ப்பேன், நாடோடி மன்னம் பார்ப்பேன். அப்புறம் குடியிருந்த கோயில், விவசாயி தான் நான் படம் பார்த்தது. எங்கள் வீட்டு பிள்ளை நான் ஆணையிட்டால் அந்த பாட்டு போட பாருங்க. அது 1000ல் ஒருவன் நினைக்கிறேன். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். பாசத்தில் நல்லா இருக்கும், பாசம் நல்லா இருக்கும். மலைக்கண்ணில் சூப்பர் பாட்டு.
எத்தனை காலந்தான் ஏமாற்றுவா இந்த நாட்டிலேன்னு அந்த பாட்டு அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற பாட்டு. எத்தனை நல்ல பாட்டு, தாய் இல்லாமல் நான் இல்லை, என்ன குடியிருந்த கோயில், எல்லா படமும் நல்லா இருக்கும். எம்ஜிஆர் படத்தை நாங்கள் விடவே மாட்டோம். ஒளிவிளக்கு, குடியிருந்த கோயில் ரெண்டுமே பிடிக்கும். ஒளிவிளக்குலாம் அப்போ அமெரிக்காவில் இருந்தார் ஹாஸ்பிட்டலில். அந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆச்சு. அந்த பாட்டு இன்னைக்கு பாடினாலும் இன்னைக்கு கேட்டாலும் இனிமையாக இருக்கும். எம்ஜிஆரோட அரசியல் பயணம் தான் வந்து திருப்பு முனை. தமிழகத்தின் திருப்பு முனைனா எம்ஜிஆரோட அரசியல் பயணம் தான். கண்டிப்பாக சொல்லணும். அதை ஊழலுக்கு எதிராக ஒரு கட்சியை ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்து அந்த ஊழல் சம்மந்தப்பட்டவங்களை வந்து அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆட்சி கட்டில் ஏற முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அரசியல் வலிமை யாருன்னா எம்ஜிஆர் தான். காமராஜர் வந்து கல்வி திட்டங்களை கொண்டு வந்தது எல்லாத்துக்கும் காரணமே அதை மதிய உணவு திட்டத்தை மாற்றி எம்ஜிஆர் பண்ணது, முட்டை போட்டு எல்லாத்தையும் பண்ணார். அது ஏன் அப்படின்னாக்கா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவரோட சொத்துதலையே இப்போ காலேஜு, கேகே நகரில் ஸ்கூலு எவ்வளோ இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருந்தாங்க பண்ணாங்கன்னா நான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி யாருமே பண்ணுறது இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. என்னுடைய மகளுக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அப்போ வந்து இதே மாங்கொல்லம் மூலையில் மீட்டிங் போட்டு அவர் வந்தாருன்னு தெரிஞ்ச உடனே என் குழந்தைய தூக்கிக்கின்னு, பொன் குழந்தைய தூக்கின்னு போன உடனே ஒரு சின்ன கவுன், என் குழந்தைக்கு ஏற்ற வடிவில் ஒரு கவுனை கொடுத்து என்னை பாராட்டினார். அதை நான் என் வாழ்நாள் முழுவதும், எனக்கு இப்போ 82 வயசு ஆகுது, என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். அது ஒன்றே எனக்கு பெரிய சொத்து. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.